Hi friends, welcome my channel Senthoorvelan samayal. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி suraikai vada தாங்க. இன்ஸ்டன்ட்டா suraikai வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்ல செய்யக்கூடிய suraikai வடை ரொம்ப ஹெல்தியானதும் கூட கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் இருக்கும் फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स suraikai வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிஞ்சு suraikai எடுத்துக்கோங்க फ्रेंड्स. உங்க வீட்ல எந்த suraikai இருந்தாலும் பரவாயில்லை. suraikai நல்லா தோல் சீவிக்கோங்க. சீவிட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நான் எடுத்துக்கிறது பிஞ்சு சுரக்காய்ன்றதால விதைகளை நீக்க தேவையில்லை. நீங்கள் முத்தன சுரக்காய் எடுத்தீங்கன்னா விதைகளை நீக்கிடுங்க फ्रेंड्स. கட் பண்ண சுரக்காவை நாம் இப்போ காய் சீவுறது வச்சு நல்லா பூ போல் சீவிக்கலாம். பீட்ரூட் சீவலாம் சீவுங்க இல்லைங்களா, அந்த பக்கமாக வச்சு சீவிக்கோங்க. இப்போ நம்ம சுரக்காவை நல்லா சீவிக்கிட்டாச்சு. இப்போ பிழிஞ்சு பாருங்கள், தண்ணி வரும். ஏன்னா சுரக்காய் நீர்க்காய் இல்லைங்களா, அதனால் அந்த நீரெல்லாம் நாம் பிழிஞ்சு எடுத்துடணும். ஒரு நல்ல காட்டன் துணியில் சீவனை சுரக்காவை எல்லாம் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா தண்ணியும் வர அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா நமக்கு வடை தட்டுறதுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சிடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. இப்போது அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. புழிஞ்ச சுரக்காவை நாம் ஒரு துணியிலேருந்து மாற்றிக்கலாங்க. ஸோ மாற்றி நல்லா உறுத்து விட்ருக்குங்க. அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பூண்டு பல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை தூளாக நுணுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்துருக்க சின்ன சுரக்காவுக்கு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கார மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், சுவைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்ல. நாம் என்ன தான் தண்ணியை பிழிஞ்சு விட்டு இருந்தாலும் சுரக்காய் தண்ணி விடும். தண்ணியே சேர்க்காத இந்த அளவுக்கு வடை பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும், வடை தட்டுற அளவுக்கு வந்துடும். ரொம்ப மாவும் பிசையாதீங்க, ரொம்ப இலவி வந்துடும். இப்போது 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்தோன்னா நல்லா பிசையும் போது காரம் அதிகமாக வந்துடும். அதனால் பிசைஞ்சு முடித்த பிறகு சேர்த்து கொஞ்சம் பெசரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடை பதத்துக்கு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நாம் கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் ரெடி பண்ண வடை மாவை வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வடை போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா முதல்ல போடுற வடைகள் எல்லாமே கருகிடுங்க. இப்போது வடைகளை தட்டி போட்டாச்சு. இப்போது நல்லா திருப்பி விடுங்க. வடைகள் 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் கரண்டியால் பிரித்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது மேல் பக்கம் இருக்க வடைகளை திருப்பி விடுங்க. ஸோ இப்போது வடை நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். எண்ணெயோட நுரைகளும் அடங்குது. நுரை அடங்குதுனாலே வடைகள் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வடைகள் வெந்த உடனே நாம் எடுத்துட வேண்டியது தான். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக செய்யக்கூடிய சுரக்காய் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈவினிங் டீ டைமில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வடையை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுரக்காய் சீவுற நேரம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான சுரக்காய் வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் வடை ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.
இந்த வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.